திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சிப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 206 தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி 12. முதியவரின் தகாத வார்த்தைகளை கேட்ட வள்ளியம்மையார் சிவத்திருவேடத்தில் இருந்து கொண்டு அந்த வார்த்தைகளை அவர் சொல்வதை கேட்க முடியாமல் அம்முதியவரை நீங்கள் செய்வது நன்று அன்று என்று சொல்லிவிடுகின்றார். வஞ்சக வேடம் புனைந்த நெஞ்சரே, நன்மையை தருகின்ற அறிவு சிறிதும் இல்லாதவரே, மனைவியர்கள் பற்றுக்கோடாக வாழும் ஆண்களாக இருந்தாலும் கூட அவர்கள் பிற பெண்களை விரும்பினால் அரசன் தண்டனை கொடுப்பான் என்று அரசனுக்கு அஞ்சுவார்கள். இந்த உலகத்தையெல்லாம் ஆளும் இறைவனும் அவரே ஜடம் சித்து என்ற இரண்டுக்கும் ஒரே அரசர். எனவே தேவர்களும் கூட பிறர் மனைவியரை விரும்பினால் இறைவனார் நமக்கு தண்டனையை வழங்குவார் என்று இறைவனுக்கு அஞ்சுவார்கள். பித்து பிடித்த உன்மத்தரும் கூட இவ்வாறு பேச மாட்டார்கள். நீ இவ்வாறு நினைக்கின்றாயே, இனிமேலும் இந்த இடத்தில் நிற்காதீர்கள், விரைவாகச் செல்லுங்கள் என்கின்றார் வள்ளியம்மையார். வள்ளியம்மையார் தம் நெற்றியில் மீது புருவங்கள் நெறிய தீயில் தோய்க்கப் பெற்ற அம்பு என்று சொல்லும்படி பிராட்டியின் விழிகள் சிவக்க, முத்துக்கள் என்று சொல்லும்படி வியர்வை நீர் பெருக, வள்ளியம்மை உரை தடுமாற உடல் முழுவதும் நடுங்குதல் செய்ய இவ்வாறான வார்த்தைகளையெல்லாம் சொல்கின்றார். அப்படி மொழிகின்ற அம்மையாரை இறைவனாகிய முருகப்பெருமான் பார்த்தருளுகின்றார். இப்பிழையினை பொறுத்து நீ உள்ளம் இறங்கி அருள்வாயாக என்று தனது திருக்கரமாகிய தாமரை மலர்களை அம்மையாரின் 2 பாதங்களாகிய தாமரை மலரிலே சேர்த்தார் பெருமான். வெப்பம் அதிகரிக்க விரைவாக நடுங்குகின்ற பிராட்டியார் இறைவனை கீழே தள்ளி நீக்கி அங்கிருந்து விரைவாக புறப்படுகின்றார் வள்ளியம்மையார். அம்முதியவரை நோக்கி, வாக்கு வல்லபம் படைத்தவரே, காவல் செய்பவளாக நான் இருக்கின்ற திணைப்புணத்தில் பறவைகளோடு விலங்குகளும் சேர்ந்து என்னுடைய திணைக்கதிர்கள் கவர்வதற்கு வந்துவிடும். எனவே நான் தாமதம் செய்யாமல் முன்னே செல்கின்றேன், நீங்களும் செல்லுங்கள் என்று கூறி வள்ளி நாயகியார் மனோவேகத்தோடு மிக விரைவாகச் செல்கின்றார். எனவே இறைவன் ஆன்மாவின் நிலையை உணரும் வேளையில் வாசனாமல முனைப்பு இங்கே தோன்றுவது போல வள்ளியம்மையார் நீங்கள் செல்லுங்கள் என்று கூறிவிட்டு வள்ளியம்மை முன்னே நடக்கின்றார். லக்ஷ்மி போன்ற வள்ளியம்மையார் தம்முடன் சேராமல் விலகி விரைவாகச் செல்வதை அறிகின்றார் பெருமான். அபக்குவ தசையைக் கண்டு பரமகுருவாகிய சுப்பிரமணிய பெருமான் இனி என்ன செய்வது என்று வள்ளியம்மையாரிடம் இரக்கம் கொண்டு விநாயகப் பெருமானை நினைக்கின்றார். தமக்கு ஒப்பில்லாது இருக்கின்ற யானை முகத்தினை உடைய எம் பிதாவாகிய விநாயக பெருமானை சுப்பிரமணிய பெருமான் நினைக்கின்றார். முதல்வா, மூலப்பொருளாய் உள்ளவரே, முனைப்பு அடங்காது செல்கின்ற இப்பேதைக்கு முன்னே எழுந்தருளி வழிகாட்டி அருள்வீர்களாக என்று ஓங்கார முதல்வரை தியானம் செய்து அருளினார். தன்முனைப்பு அடங்காமல் செல்லும் சீடருக்காக குருபரமூர்த்தி உள்ளத்துள் ஓங்காரமாய் நிற்கும் ஞானத்தை எழுப்பினார். விநாயக பெருமானே, நின் திருவடிகளை போற்றுகின்ற யாவருக்கும் அவர்கள் நினைத்த காரியங்கள் யாவும் சிறிதும் தாமதமின்றி அடையும்படி செய்வீர்களே. எளியேன் நிமித்தம் எனக்கு முன்னவனாகிய எனக்கு மூத்தவராகிய தாங்களே முயற்சி செய்ய வேண்டும், உங்களாலன்றி இந்த காரியம் ஆகுமோ என்று விநாயக பெருமானை தியானிக்கின்றார் முருகக் கடவுள். பொன்னே அணையாள் முன் போகும் திறன் நோக்கி என்னே இனி செய்வது என்று இறங்கி எம்பெருமான் தன்னேரில்லாதமரும் தந்தி முகத்து எந்தைதனை முன்னே வருவாய் முதல்வா என நினைந்தான் என்பது 110வது திருப்பாடல். 111வது திருப்பாடல் பின்வருமாறு: அந்தப் பொழுதில் அருமாமுகர்க்கு இறங்கி முந்திப் படர்கின்ற மொய்குழலாள் முன்னாக தந்திக் கடவுள் தனி வாரண பொறுப்பு வந்துற்றதம்மா மறிகடலே போல் முழங்கி. வள்ளியம்மையார் விரைவாக செல்கின்றார். வள்ளி நாயகியாரின் வேகம் கெடுத்து ஆண்டருள வேண்டிய சமயம். அதிலே பெருமை பொருந்திய 6 திருமுகங்களை உடைய குருபரராகிய குருமூர்த்தியின் வேண்டுதல் நிமித்தம்
வள்ளி நாயகியாரின் போக்குக்கு இரக்கம் கொண்டு குருபரருக்கு முந்திச் செல்கின்ற வள்ளி நாயகியாருக்கு எதிரே யானை முகக் கடவுளாகிய ஒப்பற்ற மலை போன்றதொரு யானை அலைக்கடல் போல முழக்கம் செய்து கொண்டு மிகப்பெரிய யானை வந்து அருளியது. யானை முகத்தவரே யானையாக வந்து அருளுகின்றார். கன்னம், கை, கோசம் என்ற 3 இடத்திலிருந்து பாய்கின்ற மும்மதமாகிய காட்டாறு பாயும்படி காதுகள் முகத்தினிடத்து மடங்குதல் செய்து அசையானிற்க அந்த யானை மேகம் தங்குகின்ற மலையில் இருக்கின்ற திரண்ட கற்கள் 4 கால்களாக பொருந்திய தூணாக விளங்க விரைவாக மரங்களை தள்ளி மலைச்சிகரங்களை கீழே தள்ளி அந்த யானை முழக்கம் செய்து வள்ளியம்மையாருக்கு எதிரே அணுகியது. உய்யும் பொருட்டு ஓங்காரமாகிய மெய் உதயமாகிய அந்த சமயத்தில் வள்ளி நாயகியார் குருமூர்த்தியின் சொல் தப்பினேனே என்று அச்சத்தோடு தான் விரைவாக முன்னே செல்கின்ற அந்த வழியை விட்டுவிட்டு திரும்ப வந்த வழியே செல்கின்றார் வள்ளியம்மையார். தப்பிச் செல்வதற்கு வேறு வழி இல்லை என்று கண்ட வள்ளியம்மையார் அச்சத்தோடு கூடிய மனத்தை உடையவராக நடுங்குதல் செய்து வந்த வழியே திரும்பி ஓடுகின்றாள். வள்ளியம்மையார் தமது தவ விசேஷம் காரணமாக பொய்மைகளை போக்கும் பொருட்டு பொய்வேடம் தரித்து நின்றருளிய குருபரனான முருகப்பெருமான் பக்கத்தில் அணுகி நின்றார். வந்து சேர்ந்தார். ஏழையேனுக்கு இறங்கி எழுந்தருளிய இந்த ஞான வேழத்தை பேணியருளுக என்று வள்ளியம்மையார், பெருமானே தாங்கள் உபதேசித்தபடியே இனி நான் செய்வேன் என்று முருகப்பெருமானே ஒரு பக்கமாகிய பின்பக்கம் சேர்ந்து தழுவிக்கொண்டார். வாசனாமல முனைப்பு அடங்காது செல்லும் ஜீவாத்மாவுக்கு வழிகாட்டுவது ஓம்காரம், பிரணவம், பஞ்சாட்சரம். விநாயக கடவுள் உலகமே நடுநடுங்க கடல் போல முழங்கி வர வள்ளியம்மையார் அந்த விருத்த தவசியை முருகப்பெருமானை தழுவிக்கொண்டார். ஓம்காரமாகிய விநாயக பெருமான் என்ற யானை தோன்றியவுடன் ஆங்காரம் நசிந்து சரண் புகுந்தது ஆன்மா. ஆன்மா பதியை சரண் புகுந்தது. விநாயக பெருமான் ஓம்காரம் குடிலை, அந்த யானையின் பிளிற்றொளி அது பிரணவநாதம். இந்த தீட்சை வாச்சக தீட்சை ஆகும். முன்பே நயன தீட்சை பெற்றார் வள்ளியம்மையார், இப்பொழுது வாசக தீட்சையும் பெற்றார். அவ்வாறு பெறவே மானச தீட்சை, சாஸ்திர தீட்சை, யோக தீட்சை, ஔத்ரியாகிய தீட்சை என்று 7 வகை தீட்சைகளையும் பெற்று குகப்பெருமானை பற்றினாள் வள்ளியம்மையார். குகமயம் ஆகவே ஆனாள். தூ நிழல் ஆர்தற்கு ஆறும் சொல்லார் தொகும், இதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம் என்பது திருவருட்பயன் 61வது குறள். வெயிலில் துன்புற்றவனுக்கு நிழலை கண்டால் அந்த நிழலிலே நீ சென்று நில் என்று யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த நிழலில் தான் போய் நிற்க வேண்டும் என்ற இச்சை தானே ஏற்படும். வெயிலின் வெப்பமே நிழலில் நிற்க வேண்டும் என்ற இச்சையை தோற்றுவிக்கும். அதுபோன்றுதான் குருவின் உபதேசம் பெற்ற உயிர் நிழல் போன்று இன்பம் தரும் திருவருளை பொருந்தி அதுவேயாய் அடங்கி நிற்கும் தன்மை. உலகில் பிறந்தவர் அடைவது பெருகிய துன்பம், பிறவாதவர் அடைவது பேரின்பம். முன்னது பற்றினால் வருவது, பின்னது பற்று நீக்கத்தினால் வருவது. அற்றது பற்றெனில் உற்றது வீடு, அற்றது என் பாசம் உற்றது உன் கழலே, அருள்துறை உரையும் பொருள் சுவை நாத என்பது அருளாளர்களின் திருவாக்கு. சிறையும் உண்டோ செழும்புனல் மிக்குழி, நிறையும் உண்டோ காமம் காழ்கொளின் என்பது போன்று இந்த உடல் உலகப்பற்றை துறக்க வேண்டும். அப்பர் பெருமானும் வெயிர் சுட்டிடும்போது என்று அருளுகின்றார். பிறவியில் நாம் எத்தனை துன்பம் பட்டாலும் அதை உணர்வதில்லை. இந்த பிறவியில் துன்பம், இந்த பிறவியே துன்பம் என்பதை உணர்ந்தால் உய்யும் வழி தேடுவோம். அவ்வருத்தம் வரும் பொழுது அந்த வெயில் வருத்தமே நல்ல நிழலை அடைய வேண்டும் என்ற இச்சையை ஏற்படுத்துவது போன்று கருவிச்சார்பினால் ஏற்படும் பிறவித் துன்பத்தையும் அதற்கான காரணமான ஆணவமல இருப்பும் குருநாதரால் உணர்த்தப்படவே உபதேசிக்கப்பட இந்த ஆத்மாவானது பிறவி வெப்பத்திற்கு அஞ்சி திருவருள் தரும் தன் நிழலில் இச்சை ஏற்படுகின்றது. இந்த இச்சையை குருவருளால் பெற்ற இடத்து
இதுவரை கண்டிராத அப்பேரின்பம் அதிலிருந்து உயிரை நீங்காதிருக்கச் செய்கின்றது. கட்டு நிலையில் பந்தம் இருக்கின்ற நிலையில் அவன் இவனாய் நின்ற முறையில், முக்தி நிலையிலே இவன் அவனாய் நிற்றலே தான் அதுவாய் நிற்கும் நிலை. சுழல் ஆர் துயர் வெயில் சுற்றிடும்போது அடித்தொண்டர் துன்னும் நிழல் ஆவன என்றும் நீங்கா பிறவி நிலை கெடுத்து கழலா வினைகள் கழற்றுவ காலவனம் கடந்த அழல் ஆர் ஒளியென காண்க ஐயாறன் அடித்தலமே என்பது எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறை 92வது திருப்பதிகம். அதில் வருகின்ற திருப்பாடல். பிறவி வெப்பத்திற்கு அஞ்சுபவர்களுக்கு இறைவன் திருவடியே நிழல், அதுவே தூய நிழல், அது ஐயாறன் அடித்தலமே என்று சுவாமிகள் உபதேசிக்கின்றார்கள். பித்த நோய் இருப்பவருக்கு பித்த நோய் இருக்கும் வரை பால் கசக்கும். பால் உண்மையில் இயற்கையாகவே இனிப்புச் சுவை உடையது என்றாலும் பித்த நோய் இருப்பவர்களுக்கு அந்த பாலும் கூட கசப்பாக தோன்றும். அந்த பித்த நோய் நீங்கிவிட்டால் பாலின் தித்திப்பை இதுவரை கசப்பாக காட்டிய பித்தம் அது நீங்கியவுடனே பால் உள்ளவாறு உள்ளபடியே தித்திப்பாக விளங்கும். அதுபோல உயிரின் அறிவில் ஆணவமல அழுக்கு மற்ற 2 மலங்களும் போக பந்த போத்திருத்துவங்கள் நிகழ்த்தி நிற்கும் போது இந்த மல நோய்க்கும் பிடிவாதம் மந்தபுத்தி இவற்றுக்கும் மருந்தாய் நின்று இறைவனார் மரக்கருணையையும் அறக்கருணையையும் ஆகிய சிகிச்சையை திருவருள் வழியே புரிந்து அருளுவார். அவ்வாறு நோயுற்ற காலத்திலே மலங்களால் பீடிக்கப்பட்ட நிலையிலே திருவருள் இறைவனார் பற்றிய செய்திகளும் கூட இந்த ஆன்மாவுக்கு வெறுப்பாக தோன்றும். ஆனால் ஆன்ம நோயாகிய மலக்குற்றம் நீங்கிய சுத்த நிலையில் அதே திருவருளும் திருவருளை பற்றிய செய்திகளும் இறைவனாரை பற்றிய புராணங்களும் கீதங்களும் இத்திருவருளை வழங்கும் சிவமும் சிவத்தை பற்றிய சிந்தனையும் அவன் அடியார்களும் உவப்பை ஏற்படுத்துவார்கள், ஆனந்தத்தை ஏற்படுத்துவார்கள். அப்பொழுது அவனை நினைக்கும் தோறும் காணும் தோறும் பேசும் தோறும் எப்போதும் எலும்பு உள்நெக ஆனந்தத் தேன் சொரியும். இவ்வாறு உயிர் விளக்கம் பெற்று திருவருளை துணையாகச் சார்ந்து நிற்கும் அந்த நிலையில் சிவபோகம் ஒன்றையே உயிருக்கு இறைவன் வழங்குகின்றார். உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை என்று திருவருள் பயன் 68வது குறள் கூறுவது போன்று இருக்கின்ற நிலைமை வள்ளி அம்மையாரின் நிலைமை. இருளில் நடக்கும் நல்லவர் ஒருவர் தீப்பந்தத்தை ஏந்தி வழிகாட்டும் கையை தனக்கு துணையாக முன்னே கொண்டு அதன் பின்னால் அதனால் காட்டப்படும் பாதையை அறிந்து அதன் வழி செல்வான். எனவே அப்படிப்பட்டவனுக்கு பாதையும் பொருளும் தெளிவாக தெரியும். இதுபோல திருவருள் விளக்கம் பெற்ற ஞானியர் முக்தி வழியில் செல்லுமிடத்து எதை அறிந்தாலும் அனுபவித்தாலும் இது திருவருளால் நிகழ்ந்தது என்ற மெய் உணர்வை முன்னிறுத்தி செல்வார்கள். சிவன் ஆணையே காண்பார்கள். அதன்பின் தத்போதம் என்ற உயிர் உணர்வு அடங்கி நிற்பார்கள். அதனால் அவர்கள் வினை பயனையும் சிவப்பிரசாதமாக ஏற்று விருப்பு வெறுப்பின்றி பக்தி வயப்பட்டு தன் பணி நீத்து அருள் வழி நிற்பார்கள். இது ஆன்மா இன்ப வடிவமான சிவத்தில் அழுந்தி அவனை அனுபவிக்கும் தன்மை. இத்தகைய ஒப்பற்ற பரிபக்குவ சமயத்தில் பெருமை பொருந்திய ஆறுமுக கடவுளாகிய குருபரர் அவரின் முன்பக்கத்தில் முதிய பிரணவமாகிய கழுற்றின் கொம்பர் அந்த யானை வடிவில் இருக்கின்ற விநாயக பெருமான் இருக்க, அதே சமயத்தில் முருகப்பெருமானின் பின்பக்கத்தில் வள்ளி நாயகி அம்மையார் பெருமானை இறுக தழுவியபடி இருக்க, இரண்டுக்கும் மத்தியிலே வஜ்ரஸ்தம்பம் போன்று நின்றருளினார் முருகப்பெருமான். முன்னே பிரணவமாகிய யானை நிற்க, தனக்கு பின்னே வள்ளி நாயகியார் என்ற பெண் யானையின் ஸ்தனங்களாகிய மறுப்புகள் முருகப்பெருமானின் பின்பக்கம் ஊன்றுதல் செய்ய, முதுமை முருகப்பெருமானின் இந்த முதுமை என்பது முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளாகும் முதுமை. பிராட்டியின் ஸ்தனங்கள் கற்பின் சின்னம், அவை ஊன்றுவது என்பது அப்பரம்பொருளையே தாரகமாக கொண்டு விளங்குதல் என்பதன் அர்த்தம். குருபரமூர்த்தி ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு ஓங்காரமூர்த்தியாய் ஓம்பட்டு நிற்பொழி பக்குவ ஆன்மாக்கள் பெண்மை எய்தி தாரகமாகிய அப்பரம்பொருளோடு ஒன்றுபடுதலை இங்கே நாம் இத்திருக்காட்சியிலே பார்க்கின்றோம்.
ஓம்காரமும் சுப்பிரமணிய பெருமானும் வள்ளி நாயகியும் ஒன்றாய் ஒருமையுறும் நிலை இங்கே காட்டப்படுகின்றது. ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமி இத்திருக்காட்சியை நமக்கு காட்டியருளுகின்றார்கள். அத்துயரது கொடு சுப்பிர மணிபடும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே என்று அருணகிரிநாத பெரும் வியந்து போற்றுகின்றார். இந்த திருவருள் செயலை கந்தமுருகன் கடவுள் களிறுதனை வந்தனைகள் செய்து வழுத்தி நீ வந்திடலால் புந்தி மயல் தீர்ந்தேன் புனையிழையும் சேர்ந்தனளால் எந்தை பெருமான் எழுந்தருளுக மீண்டு என்றான் என்பது 114வது திருப்பாடு. கந்தசுவாமியாகிய முருகப்பெருமான் விநாயக கடவுளாகிய களிற்று யானையை வழிபாடு செய்து துதித்து தேவரீர் வெளிப்பட்டு அருளியமையால் மயக்கம் தீர்தலை பொருந்தினேன். அதனால் புனையிழையாகிய வள்ளி நாயகியும் தானே வந்து என்னுடன் சேர்ந்தாள். எந்தையாகிய பெருமானே மீண்டும் தங்களுக்கு உரிய யதாஸ்தானத்துக்கு எழுந்தருளுக என்று பிரார்த்தித்தார் முருகப்பெருமான். அவ்வாறு பிரார்த்தனை செய்கின்ற சமயத்தில் முன் இளவலாகிய யானைமுக கடவுள் நன்று என்று சென்றருளினார். பின் இளவலாகிய ஆறுமுக கடவுள் ஒரு வாசனை பொருந்திய சோலை கன்னிகையாகிய வள்ளி நாயகியாரை இரண்டரக் கலந்து நிறைந்த கிருபை புரிந்து தமது நிஜஸ்வரூபத்தை திருவுருவத்தை காட்டியருளினார். தொடர்ந்து வள்ளியம்மை திருமணப்படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.